மலையாள நடிகை அனஸ்வர ராஜன் அவர்கள்கிட்ட ரீசன்ட் இன்டர்வியூல உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர் யாருன்னு கேட்டதுக்கு தளபதியோட நேம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அனஸ்வர ராஜன் அவர்கள் இப்போ ரீசெண்டா மலையாளம் இண்டஸ்ட்ரியை பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின். கிட்டத்தட்ட மமிதா பைஜு அவர்களோட ஒரு செட்டு தான். அண்ட் தமிழ்ல த்ரிஷா அவர்களோட ராங்கி அப்படின்ற படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தமிழ் படங்கள்லயே இவங்கள ஹீரோயினா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமே மமிதா பைஜு அவர்கள் மாதிரியே இவங்களையும் தமிழ்ல நிறைய படங்கள்ல பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கும் தளபதியை தான் பிடிக்குமா? அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட் மமிதா பைஜு அவர்கள் இப்போ தளபதியோட ஜனநாயகங்களை நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களோட நடிச்சிட்டு இருந்த எங்க ஏஜ் பொண்ணு இப்போ தளபதியோட நடிக்கிறான்றது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி மமிதா பைஜு அவர்கள் குறித்தும் பேசியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ல மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற யங் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாமே மோஸ்ட்லி தளபதி ஃபேன் சொல்றத பார்க்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி மமிதா பைஜு அவர்கள் ஒரு தளபதி ஃபேன். தென் ரீசெண்டா ரிலீஸ் ஆன படக்களம் அப்படின்ற படத்தோட ஹீரோ நான் ஒரு தளபதி ஃபேன் தான் சொல்லியிருக்காரு. தென் இதே மாதிரி மேத்யூ தாமஸ் அண்ட் இப்போ இவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தளபதி ஃபேனா இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி படங்கள் பார்த்து வளர்ந்த கிட்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம். ஸோ அதனாலதான் எங்க பார்த்தாலுமே தளபதி ஃபேன்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அண்ட் இவங்களோட மட்டும் இல்ல, இன்னும் நெக்ஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. இப்போதைக்கு இவங்களாம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜெயிச்ச கொஞ்சம் பேர்லயே மெஜாரிட்டி தளபதி ஃபேனா இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்குலாம் தளபதி மட்டும் படங்கள் பண்ணா இன்னமும் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு. அண்ட் இவங்க நடிச்ச படம் ஏதாவது பார்க்கணும்னா மலையாளம்ல மோகன்லால் அவர்களோட இவங்க சேர்ந்து நடிச்ச நேரு அப்படின்ற படம் பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் கூடிய சீக்கிரமே இவங்கள தமிழ் படங்களையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.